மீண்டும் டொமஸ்டிக் போட்டியில் களமிறங்கும் கேப்டன் ரோஹித் சர்மா. பஞ்சாப் அணியின் புதிய கேப்டன். IPL எப்பொழுது ஆரம்பிக்கிறது? வாங்க பார்க்கலாம். இந்தியாவுக்கு இங்கிலாந்து நடக்க போகிற 5 போட்டி கொண்ட T20 ஸ்குவாடை இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதில் வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியன் ஸ்குவாடில் முகமது சமியோட பேர் இருக்குது. 2022க்கு அப்புறமா முகமது சமி இன்டர்நேஷனல் T20 போட்டி இப்போ தான் ஆட போகிறாரு. என்னதான் சமி திரும்பி டீமுக்குள்ளே வந்தாலுமே பிஜிடியில் ஏற்பட்ட மும்பராவோட இன்ஜுரினால T20 சீரீஸ்லேருந்து ODI சீரீஸ்லேருந்து மும்பரா ரூல் அவுட் ஆகிட்டாரு. சரி, சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் மும்பரா வந்துவாரோன்னு பார்த்தா குரூப் ஸ்டேஜில் மும்பரா ப்ளே பண்ண வாய்ப்பு இல்லை. நாக் அவுட்ஸில் மட்டும் தான் ப்ளே பண்ணுவாருன்னு அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. மொத்தம் 8 டீம் ப்ளே பண்ண போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான ஸ்குவாடை 6 டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் இந்தியாவும் பாகிஸ்தான் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. கருண் நாயரோட டொமஸ்டிக் ஃபார்ம் ரீசெண்டாக எக்ஸலண்டாக இருக்குது. இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லா தான் இருக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில். IPL 2025 மார்ச் 18 தொடங்கி மே 25 வரை நடக்க இருக்கு. பஞ்சாப் அணியோட புதிய கேப்டனை ஸ்ரேயஸ் ஐயர் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லக்னோ, கொல்கத்தா, KKR, RCB போன்ற அணிகள் யார் கேப்டன் பண்ணுவாங்கன்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமலே இருக்காங்க. விஜய் டிராஃபிக்கான செமிஃபைனல் 1ல் ஹரியானாவும் கர்நாடகாவும் மோதிருக்காங்க. செமிஃபைனல் 2ல் விதர்பாவும் மகாராஷ்டிராவும் மோதிருக்காங்க. நடந்து முடிந்த பிஜிடியில் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் ரொம்ப கேள்விக்குறியானதுனால நடக்க இருக்க ரஞ்சி டிராஃபியோட மும்பை ஸ்குவாடில் ரோஹித் சர்மா ஜாயின் பண்ணி பயிற்சியை தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. SA20 மேட்ச் நம்பர் 5 மழைனால நோ ரிசல்ட்னு முடிஞ்சிருச்சு. மேட்ச் நம்பர் 6ல் MI ராயல்ஸ் மோதினாங்க. மும்பைக்காக முதல்ல பேட்டிங் வந்த ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அற்புதமாக ப்ளே பண்ணி அவரோட 50யை கம்ப்ளீட் பண்ண ரீசா ஹென்ட்ரிக்ஸும் வாண்டன்டர்ஸும் அற்புதமாக சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போட கடைசியில் வந்த டெலோனோட அற்புதமான ஃபினிஷிங்னால மும்பை 20 ஓவர் முடிவில் 172 ரன் அடிச்சிருப்பாங்க. மும்பைக்காக பவர் பிளேயில் போட வந்த ரபாடா 2 ஓவர் போட்டு 2 ஓவருமே மேடன் விக்கெட் எடுத்திருப்பாரு. அடுத்து வந்த லிண்டே எக்ஸெண்டாக பவுலிங் போட்டு 3 விக்கெட் எடுக்க ஒரு கேப்டனாக ரஷீத் கான் எக்கனாமிக்கலாக பவுலிங் போட்டு விக்கெட்டே எடுக்கணும். மும்பைக்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத பிளேயர்ல அந்த மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஓவரால் மும்பை டீம் பர்ஃபார்மன்ஸ்னால 33 ரன் வித்தியாசத்தில் அந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி டோர்னமெண்ட்டில் டீமில் மும்பரா இல்லாத இந்தியன் டீமுக்கு எவ்வளோ பெரிய லாஸ். கருண் நாயருக்கு டீமில் வாய்ப்பு கிடைக்குமா? விஜய் டிராஃபிக்கான ஃபைனலில் எந்த 2 டீம் குவாலிஃபை ஆகும்? மீதி இருக்க IPL டீம்ஸ்க்கெல்லாம் கேப்டன்ஸ் யார்? ரோஹித் சர்மா டொமஸ்டிக்ல ப்ளே பண்ணுறது எவ்வளோ நல்லது? சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான இந்தியன் ஸ்குவாட் எப்படி இருக்கணும்? இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.